சொல்லுகின்றார், நான் எதற்காக இந்த தேதியில் இவர் நேரம் குறித்து அனுப்பினேன் என்று சொன்னால், அதிர்ஷ்டவசமாக நேரம் நல்லா இருந்து வேகமும் காலமும் நல்லா இருந்து சார்லஸ் ஆண்டனி படையெடுத்து சென்று எதிரியுடைய படைகளை தாக்கிவிட்டு உயிரோடு வந்துவிட்டார் என்று சொன்னார். தலைவராக இருக்கின்ற நான் சார்லஸ் ஆண்டனியை உயிரோடு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு சும்மா சாதாரண ஒரு சிங்கள ராணுவ சண்டையே போட தெரியாத ஒரு பிரிவு படையிட்ட அனுப்பி வச்சுட்டு அவரை கூட்டிட்டு சொல்லுவார். ஆகினால் நான் அனுப்புகின்ற சார்லஸ் ஆண்டனி திரும்பி வரக்கூடாது. லட்சக்கணக்கான என்னுடைய உடன்பிறந்த சகோதரரும் சகோதரிகளும் நான் பெற்றெடுத்து நான் பார்த்து வளர்த்த அங்கே மனித வெடிவுண்டாக வெடித்து களத்தில் என்னுடைய ஆணையிலே இட்டது ஆணையிலே ஏற்று வெடித்து சிறகின்ற பொழுது என்னுடைய மகனும் எனக்கு களத்திலே ஒரு சதாரண போராளிதான். அவன் எந்த சூழ்நிலையிலும் சண்டைக்கு சென்று சண்டையில் களத்தில் வீர மரணம் தான் அடைய வேண்டும் தவிர சமயத்திற்குமாக அவன் இடத்திலும் தப்பித்து அவன் வந்துவிடக் கூடாது, உயிரோடு திரும்பி வந்துவிடக் கூடாது என்று நான் நட்சத்திரம் குறித்து அனுப்பி தன்னுடைய குடும்பத்தை களத்திலே நிறுத்தி போராடி அவன் பிரபாகரனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஆயிரக்கணக்கான நாட்டினுடைய அதிபர்களும் ஒருவரையும் முன் வந்தார்கள். ஆனால் தற்காத்துக் கொண்டாரா? சர்வதேச நாடுகள், மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம், எங்களிடத்தில் நீர்மூழ்கி கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது, இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்து எங்களிடத்தில் ஒப்படைகள், நாங்கள் விட்டு செல்கின்றோம் என்று சொன்னார்கள். விட்டு சென்றானா? ஓடி ஒழிந்தானா? மறைந்தானா? பாதுகாப்பு தேடிக்கொண்டானா? அவன் தலைவன் இந்த வார்த்தை மாவீர மாவீரன் கேட்டாக்க தக்கடாண்டா இவன் இந்த ரோகியா மட்டும் 6 மாசத்துக்கு உண்மையா எந்த ஜாதி சண்டைக்காக வந்திருக்காரா? எந்த பீஸ் கமிட்டியால் வந்து உட்கார்ந்து ஏற்றாமல் நின்று சிவனை செல்வன ஒரு சமூகம் செய்வது குற்றம். திருமாவளவனை பார்த்து ஒரு சமூக மக்கள் இந்த மக்களிடத்து ஆதிக்க என்னைக்காவது சொல்லியிருக்கானா? எந்த கூட்டத்திலேயாவது நீ ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராச்சா? எது சமுதாயத்தினுடைய தலைவர் வரிசையில உட்கார்ந்து எங்கால் பண்ண தப்புனா உங்கால் பண்ண தப்புனா யாரு மேல தப்பு, ஏன் சண்டை வருகிறது என்று என்னைக்காவது பேசிருக்கானா? வெட்டணும் குட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்க வீர அவசியம் பேசிட்டு இந்த ரோட்லயே 6 மாசத்துக்கு வர மாட்டேன், அந்த ரோட்ல 3 6 60 இவெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய தலைவனா? எந்த காவல்துறை அதிகாரிகள் பேசியிருக்கானா? என் சமூக இளைஞன் அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது, அவன் மீது நீ திருநாசவன் போல எஸ்சி போல இதெல்லாம் போட்டா அவன் குடும்பம் தனி வீதிக்கு வந்துவிடும், அவர்களுடைய குடும்பம் அழிந்துவிடும். பொருளாதார ரீதியாக இல்ல அரசியல் ரீதியாக படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக அவன் எந்த நிலைக்கும் வர முடியாதுன்னு சொல்லி என்னைக்காவது பேசி எவனையாவது அவன் வரலாற்றுல இந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற நீயாவது இல்ல உனக்கு தலைவர் சொல்லி இந்த ராமதாசாவது யாரையாவது பாதுகாத்திருக்கானா? எத்தனை வழக்கு எல்லாம் கிராமப்புறத்தில் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு ஓடிக்க கிடைக்கல. நினைச்சிருந்தா ஒரே முறை தமிழகத்துடைய முதல்வராக டாக்டர் கலைஞர் இருந்த பொழுது அவரிடத்திலே சென்று என்னுடைய சமுதாயம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட சிறு சிறு வன்முறை சம்பவங்களால் லட்சக்கணக்கான வழக்குகளையும் வம்புகளையும் தாக்கி நிற்கின்றனர். இதெல்லாம் நடந்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால். என்னுடைய சமூகம் இன்று வரை கோர்ட்டு படியிலே